தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையிலே இதுவரைக்கும் நாம் 12 கோத்திரத்தாருடைய சுபாவங்களை குறித்து 4 பாகங்கள் தியானித்து முடித்திருக்கிறோம். இன்று பாகம் 5 வந்து அமர்ந்திருக்கிறோம். கவனமாகவும் விசுவாசத்துடனும் கேளுங்கள். நிச்சயமாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றி அமைக்க அவர் போதுமானவராக இன்றும் நம்முடைய உடன் ஊழியக்காரராக அவர் இருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இயேசுவானவருக்கு ஊழியம் செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் வேறு யாரும் அல்ல. அவருக்கு ஊழியம் செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி நான் அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். நீங்களும் கவனமாக கேளுங்கள், விசுவாசிங்கள். நிச்சயமாக அவர் நமக்கு உபாத்தியாளராக இருக்கிறபடினாலே, நமக்கு பகுத்து போதிக்கக்கூடிய நல்ல வாத்தியாராக அவர் இருக்கிறபடினாலே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணாதிசயங்கள் நம்ம எப்படி வைத்திருக்கிறது, ஆட்டி படைக்கிறது, நன்றாக வைத்திருக்கிறதா, அல்லது ஒரு சுகமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, எப்படிப்பட்ட டிஎன்ஏ எனக்குள் இருக்கிறது, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிறவர்கள் அநேகர் இந்த பூமியிலே உண்டு. புரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், 5 fingers are not alike. 5 விரல்களும் சமநிலையில் இருப்பதில்லை. ஒன்று நெட்டையாகவும், இன்னொன்று கட்டையாகவும், இன்னொன்று குட்டையாகவும் இப்படி இருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்தவர்கள், அது எந்த குடும்பமாக இருந்தாலும், அந்த நாளிலே யாக்கோபு அவர்களுக்கு பிறந்த அந்த 12 பிள்ளைகளுடைய குணாதிசயங்களும் ஒரே மாதிரி இருக்கவில்லை. 12 பேரும் 12 வித்தியாசமான குணாதிசயங்களிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இதுவரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையில 49வது அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் யாக்கோபு அவர்கள் தன்னுடைய கண்களை மூடுவதற்கு முன்பாக தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்க முடிகிறது. 49வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுகிறேன். 1 மற்றும் 2 வசனங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் என்று ஆரம்பித்து ரூபனை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். நாம் கடந்த 4 பாகத்தில் ரூபன் அவர்களை குறித்தும், சிமியோன் அவர்களை குறித்தும், லேவி அவர்களை குறித்தும், கடைசியாக யூதா அவர்களை குறித்தும் நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். யூதா அவர்களை குறித்து தியானிக்கும் பொழுது 2 பகுதிகளாக தொடர்ந்து போதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு பக்கத்திலே அவர் மிகவும் துதி வீரராகவே இருக்கிறார். அவருடைய குணாதிசயம் அப்படி இருந்தது. அதோடு கூட அவருடைய பலகீனம், வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்கள். மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியிலே பொறுத்த வரைக்கும் அவர் உற்சாகத்தோடு கூட இறைவனை துதித்தார், பாடினார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கோத்திரம் தான் யூதாவுடைய கோத்திரம். அப்படியே அதே கோத்திரத்தில் அந்த மாம்சம் பலகீனமாக இருந்ததினால எப்படிப்பட்ட பலகீனமான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்றையும் அதையும் நாம் தியானித்து முடித்தோம் கர்த்தருடைய பெரிதான கிருபையில். இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் எனக்குள்ள என்ன பலகீனம் இருக்கிறது, என்ன பலன் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் புரிந்து கொண்டால் தான், ஐயோ இந்த சப்ஜெக்ட்லாம் எனக்கு வேண்டாங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, இதெல்லாம் யாருக்குங்க வேணும், புதிய ஏற்பாட்டில் ஏதாவது பேசுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 உதடுகள் கொண்டது தான் நமக்கு வாய் என்ற ஒரு பெயர் வருகிறது. ஒரு உதடியிலே நம்மால் பேச முடியாது. அதே மாதிரி தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. 2 கண்களும் அப்படித்தான். ஒரு கண்களில் நாம் பார்ப்பது கிடையாது, 2 கண்களையும் சேர்ந்தே நாம் பார்க்கிறோம். செவிகளையும் 2 கொடுத்திருக்கிறார். சுவாசத்திற்கு 2 துவாரங்களை மூக்கைக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்படி எல்லாமே 2 2 2. ஆகவே பழைய புத்தகம் இல்லாமல் பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை.
ஆகவே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்ந்தே நாம் தியானிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அனைவரையும் கர்த்தர் அக்னியில தூக்கி போடக்கூடிய தேவன் அல்ல, பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக பாடுகளை பட்டார், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், வியாதிகளை எல்லாம் சுஸ்தப்படுத்தினார் என்று நிறைய காரியங்கள் அவர் என்னவெல்லாம் செய்து முடித்தார் என்பதை புரிந்து கொண்டாலே நாம் அவருடைய குணாதிசயம் நமக்குள்ளே வந்துவிடும். ஆகவே தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவான் 5:4 நம்மால் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த வரிசையில் இன்று பாகம் 5 செபுலோன் அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த செபுலோன் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு அவருடைய மனைவியாகிய லேயாள் அவர்களுக்கு பிறந்த 6வது மகன் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது பிரியமானவர்களே. திரும்பவும் சொல்லுகிறேன், நான் யாரையும் மனதை காயப்படுத்தவும் அல்லது உங்களை குற்றப்படுத்தவும் நான் போதிக்கிறது கிடையாது. நாம் எந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய குணாதிசயம் என்ன, உள்ளான அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எல்லாம் ஆக்டர் மாதிரி ஆக்ட்ரஸ் மாதிரி தான் இருக்கிறோம், இது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒத்துக்கொள்ளும், நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களா இல்லையான்றது எனக்கு வேண்டாம், தேவனுக்கு சொல்லுங்க. நான் ஜஸ்ட் we are like a actor and actress, we are living in this world. பாசாங்கு செய்கிறோம் என்று கூட சொல்லலாம். ஆனாலும் இருதயத்தை அறிகிறவர், ஆராய்ந்து வைத்திருக்கிறவர் இறைவன் ஒருவர் தான். ஆகவே இந்த கோத்திர பிதாக்களை எல்லாம் நாம் தியானம் செய்யும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று நமக்கும் தெரிய வருகிறது பிரியமானவர்களே. நான் சொன்னேன், நான் ஒரு லேவி கோத்திரத்தினுடைய சுபாவத்தில் நான் வருகிறேன், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு மனுஷனாக குடும்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆகவே இந்த நாளில் நாம் மேலும் ஒரு கோத்திர பிதா என்று அழைக்கப்படுகிற சிமியோன் அவர்களை குறித்து நாம் தியானிக்கிறோம் பிரியமானவர்களே. எப்படி நம்முடைய யாக்கோபு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தாரோ அதே போல ஆதியாகம புத்தகம் உபாகமம் 33வது அதிகாரத்தில் நம்முடைய மோசே அவர்களும் யாக்கோபு அவர்கள் எப்படி அந்த 12 பிள்ளைகளையும் அழைத்து ஆசீர்வதித்தாரோ அதே போல ஒரு ஆசீர்வாதத்தை மோசே அவர்களும் ஆசீர்வதிப்பதாக நாம் பார்க்கிறோம். அதையும் வாசித்து விடுகிறேன். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது என்று சொல்லி வருகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது 12 பேரையும் குறித்து அவர் சொல்லுகிறார். இன்று நாம் தியானம் செய்ய இருக்கிறோமே செபுலோன், அவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று இந்த 33வது அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. 18வது வசனம் மற்றும் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்று இவர்களை ஆசீர்வதிக்கிறார். செபுலோன் மற்றும் இசக்கார், செபுலோன் மற்றும் இசக்கார் 2 பேரையும் இவர் இப்படியாக ஆசீர்வதிக்கிறார் என்று இந்த இடத்துல வருகிறது நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படியாக இருக்கும் என்று பெற்றெடுத்த தகப்பன் யாக்கோபு எப்படி சொன்னாரோ, பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த மோசே அவர்களும் அப்படிதான் பாருங்க கனெக்ட் ஆகுது. யாக்கோபு என்னெல்லாம் சொல்லி ஆசீர்வதிச்சாரோ பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த மோசே அவர்களும் அந்த 12 கோத்திரத்தாரை அழைத்து யாக்கோபு ஆசீர்வதித்தது போலவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் பார்த்த பொழுது நான் பிரமித்து போய்விட்டேன். இந்த சிறிய மனுஷன் நான், இந்த சிறிய மோசஸ் நான், அவர்கள் 2 பேரும் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை வாசித்து தியானித்து புரிந்து கொண்டு கர்த்தருடைய கிருபையில அவர்கள் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார்கள் அதே போல் இந்த நாளில் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முற்பிதாக்களை குறித்து இன்று தியானம் செய்ய வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே.
உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது எப்படி அதே மாதிரி அலைன் ஆகுது ஸ்பிரிட்டு, தாட்ஸு. யாக்கோபு தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால் சரியாக இருக்கும். இவரும் ஒரு தீர்க்கதரிசி தானே. தன்னுடைய முற்பிதாவாகிய யாக்கோபு அவர்கள் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் எப்படி அழைத்து ஆசீர்வதித்தாரோ அதனுடைய அந்த ஸ்பிரிட், அந்த ரெவலேஷன் இவர்களும் வந்து இந்த தீர்க்கதரிசி மோசே எனும் தீர்க்கதரிசியும் அந்த 12 கோத்திரத்தாரை அழைத்து அந்த முற்பிதாவாகிய யாக்கோபு ஆசீர்வதித்து போலவே லிட்டரலா இருக்குங்க, மாறவே இல்லைங்க. அதையும் நான் வாசித்து விடுகிறேன். ஆதியாகமம் 49:13 வசனம் செபுலோனை குறித்து யாக்கோபு சொல்லுகிறதை வாசிக்கிறேன். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். மோசஸ் அதான் சொல்லியிருக்கிறார். அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி செபுலோனை குறித்து யாக்கோபு சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரி சொல்றாரு? செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். இவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய டிஎன்ஏ மரபணு எப்படி இருக்கும் என்று அவர் சொன்னது போலவே அவர்கள் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்டது அது? கடல் துறை என்று சொன்னால் கடல் சார்ந்த ஒரு வணிகம், கடல் துறை, துறைமுகம் சார்ந்த ஒரு வணிகம். இன்றும் பெரிய பெரிய வசதி படைத்த முதலாளிமார்கள் துறைமுகங்களை கையாளுகிறார்கள், அவருடைய பெயர்களை வைக்கிறார்கள், அதற்கு ஒரு கம்பெனி உருவாக்குகிறார்கள், அதை கையாளுகிறார்கள். கடற்கரை துறைமுகமாக இன்றும் பல துறைமுகத்தை, இந்தியாவில் கூட ஒரு சிலர் அப்படி துறைமுகத்தை ஓன் பண்ணியிருக்கிறாங்க, பிசினஸ் பண்றாங்க. இந்த டிஎன்ஏலேருந்து வரவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குதுங்க. ஜமீன்தாரரை போல வாழக்கூடிய ஒரு ஜீன் தான், டிஎன்ஏ தான் இந்த செபுலோன் உடைய டிஎன்ஏ அல்லது மரபணு அல்லது வாழ்க்கை முறையாக இருந்தது என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அவர்கள் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் என்று யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய செபுலோனை பார்த்து அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடல் சார்ந்த வணிகம் என்று பார்க்கும் பொழுது என்னவெல்லாம் அதில் அடங்குகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், ஃபிஷிங் அதில் வருகிறது. மீன் பிடித்து மீனை பதப்படுத்தி அதை விற்பது அல்லது ஏற்றுமதி செய்வது, இப்படிப்பட்ட வியாபாரத்தில் இன்றும் அன்று செபுலோன் திகழ்ந்தது போலவே அந்த வாரிசிலே வருகிற அந்த டிஎன்ஏ மரபணிலே வருகிற மக்கள் தான் இன்றும் இந்த கடல்சார் வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், ட்ரேடிங் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எக்ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடல் வணிகத்தை அப்படியே முழுமையாக ஆக்கிரமித்து, அது கடலில் என்னவெல்லாம் கிடைக்கிறது, மீன்கள் கிடைக்கிறது, முத்துக்கள் கிடைக்கிறது, அதே போல உப்பளம் தயாரிக்க முடியும் கடல் நீரிலிருந்து. இப்படிப்பட்ட ஒரு வாணிபத்தை செய்யக்கூடிய ஒரு மரபணு தான் இந்த செபுலோன். அவர் அப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி ஒருவர் அல்ல 2 பேர் பெற்றெடுத்த தகப்பன் யாக்கோபும் சொல்லுகிறார். அவருக்கு பிறகு பிறந்த மோசே என்னும் தீர்க்கதரிசியும் அதையே சொல்லுகிறார், மாற்று கருத்தே இல்லை. ஆகவே நானும் அதையே சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, நம்முடைய முற்பிதாக்கள் என்னவெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்களோ அதை நீங்களும் நானும் சொல்லவும் செய்யவும் அறிக்கை செய்யவும் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களைப் போல நாமும் நிம்மதியாக வாழ முடியும். பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த டிஎன்ஏ இந்த மரபணு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் ஒரு பிசினஸ் மேன் தானே, ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, கடல் வாணிபத்தை செய்கிறவங்க. அது மட்டும் இல்ல, அவர் சொல்லும் பொழுது, மோசே அவர்கள் சொல்லும் பொழுது அதையும் வாசித்து விடுகிறேன். செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமா இரு என்று ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷமாவே எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் படைத்தவர்கள் தான் இந்த மரபணுவில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாணிபம் செய்து சம்பாதித்து மிகவும் செல்வ செருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள், அவருக்கு அநேக நன்றி பலிகளை செலுத்துங்கள். நீங்கள் இந்த டிஎன்ஏவிலே வருகிறீர்கள் என்று அர்த்தம். எல்லோரும் ஃபிஷர்மேனாக இருப்பதில்லை, எல்லோருமே வந்துட்டு ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சு பண்ணுறதில்லை. நம்ம சாப்பிட்டு தான் தெரியும், அவங்களாம் வந்துட்டு எப்படி பிடிக்கணும்னு தெரியும், எப்படி பதப்படுத்தணும் தெரியும், எப்படி விற்கணும் தெரியும்,
எப்படி ஏற்றுமதி செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த டிஎன்ஏ. இன்றும் அநேக உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட ட்ரேட்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த மரபணுவில் வந்தவங்க என்பதில் மாற்று கருத்து இல்லை பிரியமானவர்களை. எப்படி உங்களால் சொல்ல முடியும்? அப்படிதான். 5 fingers ஆர் நாட் அலைக். என்னுடைய பிசினஸ் வேற, இவர்களுடைய பிசினஸ் வேற, உங்களுடைய பிசினஸ் வேற. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மரபணு, ஒவ்வொருவருடைய குணாதிசயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்து, அதையெல்லாம் கொடுக்கிறவர் நம்முடைய இறைவன். அடுத்த வசனத்தில் மோசேஸ் சொல்கிறார், ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். இவர்கள் மட்டும் சந்தோஷமா இருப்பதில்லை, அவர்களை சார்ந்து இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களையும் அவர்கள் வரவழைத்து இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீதியின் பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு குணாதிசயம் படைத்தவர்கள் தான் இந்த செபுலோன் மரபணு என்று யாக்கோபும் சொல்லுகிறார், மோசஸ் அவர்களும் சொல்லுகிறார். மேலும் மோசஸ் அவர்கள் சொல்லும் பொழுது கடலில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்று சொல்ல. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கடலில் உள்ள சம்பூர்ணம், கடலில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய ஆள பிறந்தவர்கள் இவர்கள். They want to do the business, especially fishing. அது மட்டுமல்ல, மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். மணலுக்குள்ளே என்னவெல்லாம் பொருள்கள் அமைந்திருக்கிறது? மணலுக்குள் மறைந்திருக்கும் பொருள்கள். மணலுக்குள்ளே நான் சொல்றேங்க, மணலுக்குள்ளே என்னவெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, பூமியில நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா தண்ணீர் வரும், பெட்ரோல் வரும், இன்னும் நவரத்தின கற்கள் வரும், தங்கம் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும், மாணிக்க கற்கள் கிடைக்கும். இதையெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடிய டிஎன்ஏ தான் இந்த செபுலோன் டிஎன்ஏ கோத்திரம். ஆகவே இத்தனை 4 பாகங்களாக நாம் ரூபன் அவர்களை குறித்தும், லேவி அவர்களை குறித்தும், சிமியோன் அவர்களை குறித்தும், யூதா அவர்களையும் குறித்தும் தியானம் செய்த காரியங்கள் அது வேறாக அமைந்திருந்தது. ஆனால் இவர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக, ஸ்பெஷல் டிஎன்ஏவாக எனக்கு தோன்றுகிறார். அப்படிதான் அவரை பெற்றெடுத்த தகப்பன் அவரை பார்த்து ஆசீர்வதித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட வணிபத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் உங்களை செபுலோன் கோத்திரத்தில் இருந்து வர செய்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லா விதமான பொருட்களையும் எடுத்து அதை தயாரித்து அதையும் வணிகம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தான், ஆற்றல் படைத்தவர்கள் தான் இந்த செபுலோன் கோத்திரத்தார் என்று பார்க்கிறோம். மேலும் இவர்களுடைய டிஎன்ஏ எப்படிப்பட்டது என்று பார்ப்போம் என்று சொன்னால், போரில் உறுதியானவர்கள் என்று பார்க்க முடிகிறது. எந்த போர் வந்தாலும் எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய, அதாவது பயப்படாமல் பின்வாங்காமல் மன உறுதியோடு கூட போரிடக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் இந்த செபுலோன். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சுபாவம். Not only they are traders, they can do fight with their enemies without any fear. அப்படிப்பட்ட ஒரு டிஎன்ஏ தான் இவர்களுடைய டிஎன்ஏவாக இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 33வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்தில் போகத்தக்கவர்கள் இவர்கள் என்று பார்க்கிறோம். யாருக்கும் எந்த வஞ்சனை செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க, என்னை தொட்டா நான் விட மாட்டேன், அவன் கேட்டான், நான் வம்புக்கு போக மாட்டேன், ஆனால் வம்பு வந்ததுன்னா விட மாட்டேன். அப்படிப்பட்ட டிஎன்ஏ தான் இந்த செபுலோன் டிஎன்ஏ. அதுதான் இந்த 1 நாளாகமம் புத்தகத்தில் 12வது அதிகாரம் 33வது வசனம் நம்ம அழகாக பார்க்கிறோம். செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்க பண்ணுவதற்கும் பழகி இருந்தார்கள். யாருக்கும் வஞ்சனை செய்கிறவர்கள் அல்ல, யுத்தத்தில் போகத்தக்கவர்களாக, யுத்தத்தை மேற்கொள்ளத்தக்கவர்களாக, யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றவர்களாக இவர்கள் திகழ்ந்தார்கள் என்றும் நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய மக்களுக்காகவும் தங்கள் கோத்திரத்திற்காகவும் தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து போராடும் தைரியம் கொண்ட கோத்திரம்தான் இந்த செபுலோன் கோத்திரம் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம், இப்படிப்பட்ட ஒரு வணிபம், இப்படிப்பட்ட கடல் சார்ந்த வணிபம்
நீங்க ஒரு உப்பளம் தயாரிக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருக்கலாம், அல்லது நவரத்தின கற்களை பூமியிலிருந்து தோண்டி எடுத்து அதை பக்குவப்படுத்தி அதை பெருகூற்றி ரஃப் ஸ்டோனா வெளியே வரவங்க பூமியிலேருந்து எடுக்கும் பொழுது, நம்ம இன்னைக்கு அணிகலன்கள்ல நம்ம வந்துட்டு பல விதமான வண்ணமான அந்த கற்களை எல்லாம், நவரத்தின கற்களை எல்லாம் புதைத்து நம்ம அதை ஆர்னமெண்ட்டாக நம்ம போடுறோம். ஆனால் உள்ளே வெளியே வரும் பொழுது அது ஒரு பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இடகுடமா இருக்கும். ரஃப் ஸ்டோன் என்று சொல்லுவார்கள், அன்பினிஷ்டு, அன்பாலிஷ்டு, அப்படிதான் இருக்கும். எனக்கும் அந்த தொழிலில் கொஞ்சம் அனுபவம் உண்டு, அதனால சொல்லுகிறேன். அதை பூமிக்கு அடியிலே சென்று, அதுதான் மோசே அவர்கள் அழகாக சொல்லுகிறார். அவர்கள் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களை அனுபவிப்பார்கள். இந்த மரபாடுல இருக்கிறவங்க ஜெர்மன் ஜுவல்லரி பிசினஸ் ஒன்றுதான் இருப்பாங்க. அதே மாதிரி கடல் சார்ந்த வணிகம். இன்று ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு அந்த மீன்கள் எல்லாம், ட்ரை ஃபிஷ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாருங்க. அதே போல இந்த ஃபார்வர்டிங் சொல்லுவாங்க, ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆஃபீஸ், கம்பெனி ரன் பண்ணுவாங்க. அது மாதிரி தொழிலையும் சார்ந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட டிஎன்ஏல இருந்து வருகிறவர்கள். ஆகவே இவர்களுடைய குணாதிசயம் இப்படி இருந்திருக்கிறது, இவர்களுடைய முயற்சி இப்படி இருந்திருக்கிறது. அதே போல இறைவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் யாருக்கும் வஞ்சனை செய்யாமல் துணிச்சலாக தைரியமாக முன்னே வந்து யுத்தம் செய்து தன்னையும் தன் ஜனங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு சிறிய ஆர்டிகல் நான் எழுதி வச்சிருக்கிறேன், அதை நான் கொஞ்சம் வேகமாக படிச்சிடறேன். இவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது? இவர்கள் பெரும்பாலும் கடற்கரையோரம் குடியிருந்து கடல்சார் தொழில்களிலும் வர்த்தகத்திலும் சிறந்து விளங்கினர். கப்பல் பயணம், செபுலோனின் சந்ததியினர் திறமையான மாலுமிகளாக கூட இருந்திருக்கிறாங்க. கப்பல்களுக்கு புகலிடமாகவும் ஆர்பர் நிறுவி அதில் கப்பல்களால் நிறுத்தி வணிகம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மறுபடவிலே இவர்கள் தோன்றியிருந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. மற்றும் போர் வீரர்கள், இஸ்ரவேலர்களின் வரலாற்று போர்களில் மிகவும் துணிச்சலான, தந்திரமான மற்றும் நம்பகமான போர் வீரர்களாக பங்கேற்றனர் என்று நம்மால் பார்க்க முடியுது. எப்படி பங்கேற்றனர்? ஆர்வமும் உற்சாகத்துடனும், மனம் சோர்ந்து போயோ அல்லது நெகட்டிவ் தாட்ஸோடு கூட மூவ் பண்றது இல்லை, ஆர்வமும் உற்சாகத்துடனும் அவர்கள் எல்லா போர்களிலும் பங்கேற்றார்கள் என்று பார்க்க முடிகிறது. தாவீது ராஜாவை ஆதரித்த போது போருக்கு புறப்படக்கூடிய ஆயுதங்களுடன் எந்தவித குறையுமின்றி மனதார முன் வந்தவர்கள் என்றும் போற்றப்படுகிறது. இந்த கோத்திரம், செபுலோன் கோத்திரம், இவருடைய அவர்களுடைய வியாபாரத்தினுடைய எல்லை கலிலேயா கடற்கரை வரைக்கும் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த கலிலேயா கடற்கரையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியர்களை தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அந்த இடங்களிலே அடிக்கடி அவர் வந்து செல்வதும் இறைவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதுமாக அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராகவும், இவர்களுடைய வணிபத்தினுடைய அந்த எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த கலிலேயா கடல் வரைக்கும் இவர்களுடைய எல்லை விரிவு அடைந்திருந்தது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடைய இந்த செபுலோன் கோத்திரத்தை குறித்து இன்று நாம் தியானம் செய்ததில் நிச்சயமாக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் பிரியமானவர்களே. இன்று பாகம் 5 செபுலோன் அவர்களை குறித்து தியானம் செய்து முடித்திருக்கிறோம். இது ஒரு சிறிய நேரத்திற்குள்ளே இதை முடித்து விட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மேலும் ஒரு கோத்திரத்தார், அவருடைய பெயர் நப்தலி. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்றும் அந்த குணாதிசயத்தில் பிறந்தவர்கள் நம்முடைய வீட்டிலும் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நிமித்தம் நாம் தெரிந்து கொண்டது என்ன, கற்றுக்கொண்டது என்ன என்பதையெல்லாம் குறித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை வந்து சந்தித்து பேசுவேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். God bless you all. See you again. வணக்கம். Bye bye.